ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஒரு புது வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து கிளிக்பேட்டாக இருக்கவே இருக்காது. பிகாஸ் நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்போவும் சரி, எனக்குமே வந்து பாதி விஷயம் வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம்னு தோணுச்சு. அது சேம் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ அவங்க ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த விஷயமே தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி மேபி பாதி விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்படிங்கிறவங்க வந்து தாராளமாக வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. உங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்குமே இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்குது. 12th கிரேட் படிக்கிறப்போ ஆல்மோஸ்ட் பப்ளிக் நெருங்கிடுச்சு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து இது நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய விஷயம் இருக்கும். ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th முன்னாடி அந்த 10th 11th 12th அந்த டைம்லேயே வந்துட்டு காலேஜ் பற்றின ட்ரீம்ஸ் இருக்கும். இந்த காலேஜில் தான் ஒரு ட்ரீம் காலேஜாக வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் மேபி தெரிஞ்சிருக்கும். புதுசாக இப்போ தான் வந்து 12th முடிச்சு காலேஜ் சேர போகிறோங்கிறவங்களாம் மேபி தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ உங்களோட 12th கிரேடோட ஸ்டாஃப்ஸை இந்த வீடியோவில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இஃப் யூ 12th கிரேட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா பேசிக்காக இருக்க காமன் 3 குரூப்பே வந்துட்டு சிஎஸ் மேக்ஸு, பயோ மேக்ஸு அண்ட் காமர்ஸு. நீங்கள் வந்து நார்மலாக பேசிக்காக எந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் என்ன டிகிரி படிக்க போகிறீங்க இருந்தாலும் ஃப்ரீ சீட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க. ஒரு காலேஜ் எந்த காலேஜாக இருந்தாலுமே ஒரு 100% இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீ சீட்காகவே வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. ஃப்ரீ சீட்லேயே வந்து ஃபவுண்டேஷன் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது. ஸோ இது பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். பட் நம்மளோட டோட்டல் மார்க் வச்சு நிறைய காலேஜில் ஃப்ரீ சீட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃப்ரீ சீட்லாம் போகணும் ஏதோ சுச்சுவேஷனுக்காக ஃப்ரீ சீட் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு டோட்டல் மார்க்கை பூஸ்ட் பண்ணுங்கள். டோட்டல் மார்க்குங்கிறப்போ தமிழ் இங்கிலீஷை நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னாலே வந்து டோட்டல் மார்க் வந்து வந்துடும். ஸோ சார் ஃப்ரீ சீட் காய் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து அப்படியே நம்ம தலைவர் இன்ஜினியரிங்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கும் அந்த 2 ways இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதெல்லாம் வந்து நீங்கள் தனியாக ஃபவுண்டேஷன் எடுறீங்க அப்படின்னா இன்னொன்று வந்து ஃப்ரீ சீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரீ சீட்டில் சேம் ஃபார் அஸ் தான். நிறைய காலேஜஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோட்டல் மார்க் 600க்கு 590க்கு மேலே இருக்குது, 580க்கு மேலே இருக்குது அப்படின்னா வந்து ஃப்ரீ சீட் வித் ஹாஸ்டலோடய வந்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் வந்து வருஷம் 4 இயர்ஸ்க்கு 12 lakhs பே பண்ணி படிக்கிற இடத்துல நீங்கள் ஃப்ரீ சீட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ யூஸ் இருக்கும். இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காத ஒரு என்னதான் ஒரு டாக் இருந்தாலும் அந்த 12 lakhs நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணுறது எவ்வளோ பெட்டர். ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறதே ஃப்ரீ சீட்டை படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் டோட்டல் மார்க்கு. ஸோ அடுத்த இன்னொரு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் இருக்கும். கவுன்சிலிங்கே வந்துட்டு ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னா கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் வைஸ் இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்போ கட் ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கெலாம் வந்துட்டு கட் ஆஃப்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இப்போது கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 2 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி மேக்ஸ் மார்க்கை ஃபுல்லாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மேக்ஸை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸ் மார்க்கை அப்படியே ஃபுல்லாக எடுத்துப்பாங்க. அட் த சேம் ஃபார் ஃபிசிக்ஸ்லேயும் 3க்குமே வந்து உங்களால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போடுவேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு காலேஜாக வந்து பேசிக்காக 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எல்லா காலேஜுமே ஸோ நிறைய யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், வீட்டுக்கும் வந்து அந்த காலேஜோட ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து கேன்வாஸ் வரப்போ காலேஜ் அது மாதிரி சீட் முடிய போகுது எல்லாம் ப்ரெஷர் பண்ணுவாங்க. அந்த இதில் நமக்குமே வந்து சீட் கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துடும். ஸோ வந்து நிறைய காலேஜுக்கு போய்ட்டு என்னடா இவ்வளோ டொனேஷன் கேட்குறாங்க அப்படின்னு டிசப்பாயிண்ட் ஆகிட்டு வரதை விட நம்ம வந்து கட் ஆஃப் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா ஸோ நமக்கு நல்ல காலேஜஸ்லேயே சீட் கிடைக்கும். ஸோ வந்து கட் ஆஃப் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த விஷயம்லாம் வந்து முன்னாடியே தெரிஞ்சது தான் என்னோடய கட் ஆஃபையும் நான் கொஞ்சம் ஏற்றிருப்பேன். ஸோ காலேஜ் நீங்கள் வந்து தமிழ் இங்கிலீஷ் வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே வரும். ஸோ எல்லாருமே நல்லா தான் பண்ணுவாங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் எஃபர்ட் அதுக்கு போட்டு படிக்கிறத விட இதுக்கு நீங்கள் எக்ஸாம் பெட்டராக பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து காலேஜில் படிக்கிற ஒரு சில விஷயத்தையே வந்துட்டு நீங்கள் ஒர்க் லைஃப்லையோ இல்லை உங்களோட பேசிக் லைஃப்லையோ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது கிடையாது. அட் த சேம் ஃபார் ஸ்கூல் 12th ஆல்சோ நீங்கள் மேக்ஸில் ஒரு சில ஃபார்முலாஸை தவிர நீங்கள் எதையுமே வந்து காலேஜில் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஈவன் ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர்லாம் 1 வீக்கு அப்புறம் உங்கள் கிளாஸ்மேட்ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாருமே உங்கள் மார்க்கை பற்றி பேச போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட 4 வருஷம் காலேஜ் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுக்க போகிற கட் ஆஃபில் தான் இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் ஒரு லைக் மட்டும் போடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் காலேஜ் பற்றின ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.